எனக்கு நல்ல பயன் தருமா எண்ணி பாராமல் போராடும் மாறாந்தரா பலனுக்கு மாறிவிடுமா அரியதோ நமச்சிவாயம். ஆதி எந்த மானதமும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னை சொல்லுவேன் சிவபாகியம். தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்விலே இன்பமயமான ஒரு வாழ்வு. அப்படி வாழ்வினை பெற வேண்டும் என்றால் இறைவழிபாடு. இத்தகைய இறைவழிபாடு செய்வதற்கு முன்பாக அன்பு நிறைந்த உலகம். ஏனென்றால் அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டால் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும். அன்பு உடைய மனிதன் கண்களில் இருந்து இல்லாவிடில் நீர்வடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய, ஏனென்றால் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவரை போல் யார் என்றும் ஊர் சொல்ல வேண்டும். உலகமே சொல்லும். நாடக உலகிலே மிகப்பெரிய ஜாம்பவான். அப்படிப்பட்ட அன்பு அப்பா விஜயராம் அவர்கள் இன்று இந்த மண்ணிலே ஏன்கிட்டீங்கன்னா இந்த சுத்து வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மேடைகளிலுமே பவனி வந்து இன்று நம்மோடு நம்மில் நம்மாக இறைவனடி சேர்ந்தாலும் இன்று எங்களோடு உயிர் வாழ்கிறார் என்பதை அவர் மனதில் கண்களிலே வருகின்ற அந்த நீர் துளிகளிலே அனைவரும் தவழ்ந்து வருகின்ற நிலவினை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே அப்படிப்பட்ட இறைவன் படைத்த உலகெல்லாம் மனிதன் வாழ்வதையும் நமது ஆயுள் காலம் வரைக்கே அருமை தம்பி விஜயராம் அவர்களை பாட மேடைக்கு மேடை பாடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அருமை அப்பா விஜயராம் அப்பா பாடல்களை அவர் நினைவூட்டும் வகையில் மிக அருமையாக தெளிவாக ரொம்ப சிறப்பாக பாடிய அவரோட நினைவுலாம் இப்போ ஞாபகத்து வச்சது. கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டார் சிங்கதரப்பாலாம். அந்த பாடல்கள் மிக அருமையாக பாடிய அருமையப்பா ஈகேஆர் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழு சார்பாக அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்துகிறோம். நன்றி நல் வணக்கத்தை அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தம்பி விஜயராம் அவர்கள் இருக்கும்போதுமே எங்களுக்கு புகழ் தேடி சம்பாரித்து கொடுத்தாரு. இறந்த பிறகு எங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நன்றி ஜாம்பவான். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நமது மண்ணில் கிடைப்பது அரிது.
அவருடைய சாயலில் எனது அருமை தம்பி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்களது நல்லாசி வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இசைக்கலைஞர்கள் சார்பிலே சொல்லுங்கள். அதை அங்கே வயசு இங்கே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கும் அருமை அண்ணன் தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த ரவிதரன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கு ஏனென்றால் பொன் போல காத்து புகழ் போல சேர்த்து வாழ்விலே என்றும் நிலையாக நிலைத்து நிற்கும் அவரது குரல் இனிது. ஏனென்றால் அப்படிப்பட்ட குரல் படைத்த அன்பு அப்பா விஜயராம் அவர்கள் இன்று எங்கள் இசைகளிலே பார்க்கின்ற பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பா பார்க்காத மேடை இல்லை, இவர்கள் கண்டிராத மேடையும் கிடையாது. அப்பாவோட 30-40 வருடங்கள் வந்து பவனித்து வந்தாலும் கூட இப்படிப்பட்ட இந்த இடத்திலே அவர் புகழையும் அவரை பற்றியும் பாட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது என்ன பண்ணுவா என்ன பண்ண இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். உண்மையான வார்த்தை. அங்கே போவோமா இங்கே போவோமா? இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இருந்த போது இறைவன் ஒன்றாகும். இறைவன் உண்டாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இசையாளவரை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையாளவனை இறக்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயக்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயக்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். வழிபாடு மனித வாழ்விலே மிக முக்கியமான ஒன்று. அப்படி ஒன்றாக திகழக்கூடிய இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது இறை வழிபாடு செய்து மிக அழகான ஒரு அற்புதமான குடிலமைத்து அனைவரையும் அமர வைத்து பணியின்றி பாராமல் அணைந்து பார்க்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் என்றால் இதற்கு பிறகாக அனைத்து உலகங்களுக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய மாயக்குல மாதவன் மற்றும் தமிழன் என்று சொல்லக்கூடிய தமிழின் மொழிகளை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய வெளிநாட்டு மக்களும் இவை பார்க்க வேண்டும் கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய அன்பு அண்ணா அவர்களையும் இதற்கு ஒளிபெருக்கி ஏனென்றால் ஒளியை சுருக்காமல் பெருக்கி வெளியிலே எடுத்து காட்டக்கூடிய அன்பு ஒளிபெருக்கி அமைப்பாளர் அவர்களுக்கும் அவரது அண்ணா அவர்களுக்கும் நன்றியும். வேடுவர் இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளோ சிறப்பான நடிகர்கள் இருந்தாலும் ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் மட்டுமே அந்த நாடகம் வந்து சிறப்படையும். அதுதான் அருமையான ஒளிபெருக்கி, மிக சூப்பரியா மைக் செட் அருமை. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டிய போதிலும் கூட இந்த இடத்திலே அற்புதமான இந்த வனத்திலே குறிஞ்சி நிலத்திலே
ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றதே. இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசையை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற இனிதான இந்த கானத்தை கேட்டவுடனே மெய்மறந்து நிற்கின்றதே பறவை இனங்கள் எல்லாம் எதற்காக என்று பார்த்தாலும் கூட குழல் இனிது யாழ் இனிது அமிழ்தும் இனிது இவள் எழுப்புகின்ற அந்த இன்ப தமிழ் மொழியும் இனிதாக இருக்கின்ற வேளையிலே அழகான இந்த குறிஞ்சி நிலத்திலே விந்தியும் குமரியும் விளங்கும் இந்த திருநாடை எப்படியெல்லாம் நாம் விந்தியும் குமரியிடை விளங்கும் பிறகு ஏனென்றால் பாட வேண்டும் என்ற ஆவல் வந்தாலும் கூட இந்த இடத்திலே அற்புதமான இந்த வளத்திலே இவ்வளவு அழகு படைத்த இவளின் அழகை பார்த்தால் 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடனாலும் முடியாது இவள் அழகை வர்ணிப்பதற்கு. ஏனென்றால் இப்படிப்பட்ட அழகு படைத்தால் இவள் நடந்தால் நடையழகு, இவளது இடையழகு, உடல் அழகு, அன்ன நடை சின்ன இடை வண்ண உடை அணிந்து வந்தாலும் கூட 3 தமிழ். ஏனென்றால் முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாகம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் பனிமலைகளிலே அமர வைத்து அந்த கன்னியரை இங்கு ஆட விட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்கின்ற பொழுது 3 தமிழும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது என்பதை தமிழ் தோன்றியதும் 3 தமிழ்
தோன்றியது உன்னிடமோ நீ பூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நீ பூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நான்கு குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ குதித்ததுவா செங்கதி நாங்கில் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுவா பாய்வதில் குதித்ததுமா செங்கதில் அதன் ஒளி வேண்டும் வாழ்ந்ததும் வான்வெளியில் அதிகோனே நான் கண்டேன் அதிகோனே நான் கண்டேன் அதன் ஒளியானே மலர் நான் செங்கமலம் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ அடிமலைகள் நனைந்ததென்ன மலர்விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுவோம் பனிமலத்தில் நனைவதென்ன மலர் வெடிகள் ஒரு பார்வையில் தெரிந்திடும் கிளிமொழிகள் திருக்கணிகள் பார்த்ததென்ன ஒரு கொடி திருக்கணிகள் கனிகள் 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 திருக்கணிகள் காய்கனிகள் ஒரு கொடிகள் அது விருந்தனவே சமைத்ததென்ன எண்ணடி அது விருந்தனவே சமைத்ததென்ன எண்ணடி எம்மடியில் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ பகத்தினில் தோன்றும் காரணம் உண்மையோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ பகத்தினில் தோன்றும் காரணம் உண்மையோ இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ அதை இலக்கியத்தில் கொண்டிருந்தால் அது புரிவதையோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ இப்படி நடைபளைந்து வருகிறாளே இப்படி நடந்தால் நடையழகு என்றாலும் கூட இப்படி நடந்து வரக்கூடிய இவள் அழகை பார்த்தால் வந்தது காதல் காதல் என்னும் சோழிகளை கற்பனைகள் இப்படிப்பட்ட கற்பனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற பொழுது காதலிக்கின்ற கண்கள் இரண்டு ஆனால் இவற்றையெல்லாம் ஒளிந்து மறைந்து நின்று பார்க்கக்கூடிய கல்வனின் கண்களும் இரண்டல்லவா அப்படிப்பட்ட கண்களை காண வேண்டும் என்று காதலிக்கின்ற அந்த கண்களின் மத்தியிலே அப்படியா அப்படி பார்க்கின்ற பொழுது நிலவோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட இவன் நிலவோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் நிலவின் திரைகளைப் போல அமர்ந்திருப்பாளோ ஒளிகளைப் போல சிவந்திருப்பாளோ என்று இந்த உலகுக்கே காட்டக்கூடிய ஒளியாக இவள் இருப்பாளோ என்றாலும் கூட இப்படிப்பட்ட நிலவோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இவள் அழகை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று மழை
பருவம் ஒரு களமாக போத்தொடுக்க பிறந்தவளோ குறுநகையில் வெள்ளத்தில் குளிரிழந்த கண்ணத்தில் குறுநகையில் கண்ணத்தில் குளிவிழுந்த பேச்சுவையைதான் கொடுப்பதெல்லாம் இவள் தானோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளம் என விரநகமும் பசுந்தளி போல் வளைக்கரம் பவளமின விரநகமும் பசந்தளி போல் வளைக்கரம் தேன்கனிகள் இருபுறமும் ஆட்டி வரும் கொடியோ தேங்கடிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்குழியோ ஆகடலின் சங்கராக நீ அமைந்தவனோ கடலில் அமைந்தவனோ யாழிசையின் மொழியாக யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் அமர்ந்தவளோ இரவு பின்னாடி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செங்கதில் மொழி எடுத்து சந்தனத்தின் நிறை தொடுத்து செங்கதில் மொழி எடுத்து சந்தனத்தில் உயிர் கொடுத்து உன்முகத்தை பார்த்து வைத்த பெண்ணுடலை மகள் பாலை குடையிருக்க அச்சமுள்ளது மணல் பானை கொடையிருக்கு மஞ்சள் அதில் இருக்கு படித்தவனின் திறமையெல்லாம் படித்தவனின் திறமையெல்லாம் முதுமை பெற்ற அழகியலே நிலவு ஒரு பெண்ணாகி உணர்கின்ற அழகோ வீரலைகள் கிடமாறி குழலோ குழலோ நீந்துகின்ற குழலோசை படைத்தாலும் கூட இவள் கண்களை பார்த்தாலும் கூட காதலிக்கின்ற ஒரு பக்கமாக ஒரு கண்களை சார்த்து பார்க்கக்கூடிய இவள் கண்களை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாக்கிறா அவ முதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாக்கிறா அவ முதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாக்கிறா அவன் கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா ஆடையே நிறுத்துறா அள்ளி அள்ளி சொருகிறா ஆடையே நிறுத்துறா அள்ளி அள்ளி சொருகிறா அழகுற வாக்க சொல்லி பாடிய புழுங்குறா பின்னலை முன்னே விட்டு பின்னி பின்னி காட்டுறா பின்னலை முன்னே விட்டு பின்னி பின்னி காட்டுறா பின்னாலே தூக்கி விட்டு கையாலே இழுக்கிறா
அடிச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா தன் நெஞ்சை தாளாட்டுறா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ண சாக்கிறா உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிற 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 கம்பி போட்ட கண்மணி கண்களை மூடி மூடி தாடி கலந்த பால நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா ஏ கையை தொட்டு வாங்குறா கைவினை பட்டதுமே பால் சொம்பு கொடுத்தது கையோடு சேர்த்துக்கிட்டு பாலோடு ஒதுக்கி உன்னை போல எண்ணி என்கிட்ட மயங்குது உன்னை போல மயங்குது உன்னுடன் பார்த்ததுதான் உண்மையெல்லாம் விளங்குது இப்ப உண்மையெல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை தாக்கிறா வணக்கம். வணக்கம். என்ன இப்படி துள்ளி குதிச்சு குதிச்சு ஓடுறீங்களே, என்ன காரணம்? எனக்கு சொந்தமானது துள்ளி துள்ளி போனது, அதனால நானும் துள்ளி குதிச்சு வந்தேன். ஓ, துள்ளி துள்ளி போனா அது பின்னாடி எது போனாலும் பெறுவிய. துள்ளி துள்ளி எனக்கு சொந்தமானது போனதுனே. எங்கே? உள்ளே. உள்ள. உள்ள. என்னது? அதுதான் என்னது? உன்னது என்னதுன்னு. என்னது? அழகான மான் குட்டி. மானு உள்ள இருக்கு. உள்ள இருக்கு. இந்த கோயில்ல விழுந்து சத்தியம் பண்ணு மான தேடி வந்தேன். நான் தேடி வந்தது அழகான மான் என்ற. பனியில பூரா முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பச்சை பொய் சொல்லாத காலகாத்தால. மான் என்ற. மான் என்ற. மான் என்ற. மான் என்ற அழகான பெண்மான். பொம்பளை பார்க்க வந்திருக்க. சரியாக புரிந்து கொண்டேன். லேச கடவாயில வாணி வெடியுது தொட. உங்களுக்கு வடிந்தது எல்லாமே அப்படியே இன்னும் துடைக்காம வந்திருக்கீங்களே. எனக்கு ஏன் ஆளை பார்த்து சுத்திர வடியாது. ஏ மழுத்து போச்சு. மழுத்து போச்சா பழுத்து போச்சா? மரம் மரத்து போச்சு. மரம் மழுத்து போச்சு. பனிக்கா? பனிக்கே மரம் மரத்து போச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும் பாரு. பாத்தீங்களா? எங்கிருந்து வரிய? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையிலிருந்து வேள்வி மலைக்கு மாலை பிடிக்க வந்திருக்கீங்க. மான்குட்டியை துரத்தி பிடிக்கிறக்காக. என் தங்கச்சியை பார்க்கணும். அதுதான் மாப்பிள்ள உண்மை. தங்கச்சியை கூட்டி விடலைன்னா என்ன நீங்க? நான் வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன். நான் கூட்டிட்டு நீங்க ஒதுக்கி மட்டும் நினைக்க, நான் பார்த்துக்கிறேன். பெரிய சேட்டுக்காரங்களை கிட்ட நிற்க முடியாது. நான் யாருன்னு தெரியுமா? தெரியாமலே வந்து நின்றுக்கிட்டு மாப்பிள்ள. ஆமா, மாப்பிள்ள குறிப்பு குறிய பார்த்து அறியக்கூடிய தன்மை இருக்கணும். ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைய உள்ள இருக்கு. ஒண்ணுக்கு 2 எனக்கு தெரியும். உள்ள ஒன்று எனக்கு. நான் தேடி வந்தது ஒன்று தானையா. 2ஐயும் உனக்கிட்ட கொடுத்துட்டு நான் குச்சி மிட்டாயை வாங்கி வாயில வச்சு சப்பிக்கிட்டு போறேன். இந்த பணிக்கு நல்லா இருக்குமே உங்களுக்கு. ஆடவாய ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்கு. என்னையா சொல்றீங்க? ஏன் தங்கச்சி உனக்கு. ஆமா. உன் தங்கச்சி ஒன்று இருக்கா? எனக்கா? உனக்கு தங்கச்சி இல்ல. நீங்க அண்ணன் தம்பி 3 பேரு. ஆமா 3 பேர் தானேயா. உங்க அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரேஷன் கடைக்கு வந்தாங்க. ரேஷன் கடையில பேரை பார்த்தேன். என்னையா சொல்ற? ஆமா. உங்களுக்கு பொம்பளை வாரிசு பொண்ணு வாரிசு இல்ல. அதைத்தானே நானும் சொல்றேன். இப்ப நான் ஒரு லக்கில் ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டினேன்னா
நீ எனக்கு என் தங்கச்சியை நீ கட்டுறதுனால எனக்கு நீ மச்சினே. ஆமா மச்சினே. என் தங்கச்சி புருஷன். ஆமா புரியுதா? ஆமா உண்மைதானையா? பணியில புரியுதா புரியலையா? பணியில தான்யா புரியுது. அதத்தான் சொல்றேன். என் தங்கச்சியை கட்டுறதுனால தங்கச்சி புருஷன். தங்கச்சி புருஷன். இப்ப நான் ஒரு லக்கில எவளையாவது ஒருத்திய கட்டிக்கிட்டு வர்றேன். ஆமா சரி. அப்ப நான் மச்சனேன்னா மச்சனோடைய பொண்டாட்டி உனக்கு தங்கச்சி வேணும். அட ஆமா. ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமா தானையா? ஒரு நிலையில பொண்டாட்டி என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? தங்கச்சியா? உன் மனசு அப்படி ஏத்துக்கிற மாட்டேங்குது. ஏன் மாப்பிள்ள என்னய்யா என் தங்கச்சியை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா ஒரு சின்ன விஷயம். என்னய்யா சின்ன விஷயம்? அந்த பெரிய வெள்ளிமலைக்கே பெரிய கோடீஸ்வரன். ஆமா உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரன் இருக்கேன். இந்த 25 கடைசியில நவம்பர் மாதத்துல உன்னை உச்ச கட்டத்துல வைக்க போறாங்க கோடீஸ்வரனை. நீ இந்த முதன்மையான கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல வந்து நீ பொண்ணெடுக்க வந்திருக்க பாரு. மாப்பிள்ள ஏன் அழுகிற? நான் நம்பிராசிய மயந்தேன். ஆமா எங்க அப்பா ராசன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. எங்க அப்பா ராசன் எல்லாம் கிடையாது. பிறகு ஒரு 7 பீத்த குடிச்சைக்கு வெறும் தலைவன். நாங்களா எங்க அப்பனை ராசன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். தற்புகள் தற்கொலைக்கு சமம். ஆனா என் தங்கச்சி உன்ட்ட ஒப்படைக்கிறேன். சரி நீ பெரிய கோடீஸ்வரன். என் தங்கச்சி இன்னைக்கு அழகா இருக்கு, நல்லா பப்பளி பழம் மாதிரி வெளுத்து போயிருக்குன்னு ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு போவேன். ஆமா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் உனக்கு சலிச்சு புளிச்சு போனோம்ல. நாளைக்கு என் தங்கச்சியை தூக்கி போட்டுக்கிட்டு இதுலயே என்னையா நொன்னு என்ன செஞ்சேன், நொப்பே அந்த தம்பி என்ன செஞ்சேன் அப்படின்னு என் தங்கச்சி கிட்ட நாளைக்கு போட்டு சித்திரம் எடுத்துருக்க கூடாது. எதா இருந்தாலும் இப்பவே நீ பேசி முடிச்சு எழுதி வாங்கிட்டு கூட போயிரு. மாப்பிள்ள கவலைப்படாதியா. உன் தங்கச்சிக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு ஆடை அணிகலன்கள்லாம் மாட்டி அழகு பார்த்து நான் பாத்துக்கிறேன். பொண்ணு வாக்க வரவும் பூரா இப்படித்தான் சொல்றேன். சரி கட்டுற புடவையோட அனுப்புங்க, மிச்சத்தை நான் பின்னி போடுறேன் அப்படின்னு பொய்யா புளிய தள்ளுறேன். சரி ஆனா கட்டி கொடுத்தோன்னா அம்மா தூக்கி போட்டு உமக்கத்தான் குத்துறேன். கவலைப்படாதியா மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன்யா. 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. நீ போகுது வார மட்டும் தாக்கல உள்ள விடு. சரி வாக்காமகளை எது வருதோ பிடிச்ச அமுக்கு வர்ற பஞ்சாயத்தை நம்ம பாத்துக்கிறோம். போகுது மாறுது வேகல் மாதிரி வரும். பூனை குறுக்க பேரிச்சு பேசாம இருக்கு. சமணம் சரியில்லை. இல்ல மாப்ள பூ என்ற அழகான ஒரு பூ மலர்ந்து இல்ல 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 இது வந்து யமகண்ட நேரம். இந்த 2 நாளைக்கு ஆனா ஒரு விஷயம் தான். என்ன மாப்ள என் தங்கச்சியை நீ கூப்பிடுற நீ பாரு. அப்படியே தேனு திணை மாவு அப்படியே பிளாச்சொலம்பையா கொடுத்து வளர்த்து தகதகன்னு வச்சிருக்கான். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட மனச்சாச்சு இல்லையா? என்ன மாப்பிள்ள ஏயா உன் தங்கச்சிக்கு ஒரு 6 லிட்டர் டப்பா ஒரு போமிட்டா காம்ப்ளான் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? எதுக்கு? உன் தங்கச்சி குண்டி இண்டி வாயிலாம் நெளிஞ்சு போயிருக்கியா? ஏன் மாப்பிள்ள இப்பதானே ஏன் காமிச்சிருக்க, இனிமேல தானே நான் வாங்கி கொடுப்பேன். நாரதரே அவரை வந்து பார்த்துட்டு சகிக்க முடியாம போயிட்டாரு. ஒரு விக்கெட்டு பின்னாடி தள்ளு, முன்னாடி தள்ளு. ஆனா உனக்கு மட்டும் நல்ல பொம்பளை பிள்ளையா வெளிச்சு உனக்கு தள்ளி விடுறேன். இப்ப விட தாக்கல பொம்பளை பிள்ளை வெளியே வரும். தூக்கத்தை விரிச்சே போக்கடா
சிட்டாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி அசந்து போக வாயை பார்த்து கண்டுபிடிக்க முடியல. உன் தங்கை என் தங்கையா? குனியாத, அதுக்குள்ளேயும் குனியாத. அண்ணனுக்கு சப்புனு வாயில முத்த கொடு போ. அடுத்ததாக என் தங்கை அழைத்து வருகிறேன். தங்கச்சி
அழைத்தீர்கள்? சோசியம் பாருங்க, என்னைக்கு சனியை விலகும். அது என்னைக்கு விலகாது, கூடயே பிறந்தது. சரி அண்ணே, என்ன எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு ஒட்டக சிவிங்கி ஒண்ணு வந்திருக்குடா. ஒட்டக சிவிங்கியா? இந்த காலத்துலயும் அதெல்லாம் இருக்கானே? இருக்கு, நல்ல தண்டில இருக்கான். அப்படியே. சரி, அதுக்காக எதுக்கு என்ன கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்காரு. வேடுவர் வந்திருக்காரு. எதுக்காக வந்தாரா? மானை பிடிக்க. மானை பிடிக்கவா? மான் இங்க இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி மானை பிடிக்க வந்து என்கிட்ட கேட்டார். சரி, மான் இங்க இருக்கான்னு. சரிண்ணே. இல்லன்னு. அப்புறம் என்னண்ணே? அடுத்த காவல்ல யார் இருக்கான்னு கேட்டா. சரி, இவ இருக்கான்னு சொன்னேன். இவள்கிட்ட கேட்டார். இவ ஒரே குழப்பத்தை தர்றான். சரி, இல்லைன்ட்டா. இருந்தாலும் வந்தவரை வரவேற்பது நமது குல மரபு. வாருங்கள் வேடுவரை, வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் உள்ளெடுத்து விளையாடும் வேடுவ குலத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குலத்தவரை வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சு உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்லை, எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே. வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல், வந்தாரை வரவிருக்கும் பழமையும் தவறாமல், எண்ணத்திலும் கபடமில்லாமல், யார் என்று தெரியாத எனக்கு அடுத்த போல் அடுத்த வெடிகுண்டு ரெடியா இருக்கான். புகழாரம் சூடி நன்னோக்குடன் நாடி வரவேற்ற தலைவியே வருக, இடத்திற்கு முதல்வியே வருக என்று தங்களை வரவேற்ற முதலில் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர் வறுமலையிலே அழகான ஒரு மான் கூட்டம், கட்டழகு பட்டை மான். நான் சொல்லும் போது உங்களுக்கே வந்துருச்சு இல்லையா? ஒரே ஒரு விஷயம் மாப்ள, எப்படி இந்த கேவலப்பட்டவளோட நீ பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு. சும்மா பேசக்கூடாது. அதற்கு பிறகு தானே நீ சேர்த்துக்கிட்ட. சரி அண்ணே, நீ போய் காவலை பாரு, நான் பதில் சொல்லிட்டு வரேன். யோகா மாப்பிள்ளையா? இல்ல உனக்கு என்ன மாப்ள, ஆனா ஒரு நம்பர்ல நீ கோடியை வின் பண்ணிட்ட. ஆனா நீங்க எப்படி தெருக்கோடி வெடிக்கிறீங்க? இந்த விட்டுட்டு ஓடிருச்சா? ஒரு முட்டையில பல கோடி போச்சு. போங்க, இனியாவது நம்பாம திருந்தி பொழைங்க.